லிஸ்ட் ரொம்ப பெருசா தான் போயிட்டு இருக்கு. அதாவது அஜித் சாரோட டைஹார்ட் ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களோட ஒவ்வொருத்தரோட மைண்ட்லயும் இந்த ஒரு விஷயம் தாங்க ஓடிட்டு இருக்கும். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? கண்டிப்பா யார் சாமி இவன், எங்கிருந்து வந்தான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். நான் முன்னாடியே சொல்லிடுறேன், ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், கண்டிப்பா அஜித் ஃபேன்ஸ் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம், மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். கதை இருக்கு இல்ல நீங்க எதுவுமே யோசிக்க வேணாம், அஜித் சார் எப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த படத்துல பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஜெனரல் ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமன்றது ரிவ்யூ பார்த்து நீங்க முடிவு பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். நான் ராஜா, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 7 ஸ்டார் சினிமாஸ். குட் பேட் அக்லி இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அஜித் சார் நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ட்ரெயிலர்லயே சொல்லியிருப்போம் இந்த படத்தோட கதைக்களம் இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. நம்ம அஜித் சார் வந்து மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருந்திருக்காரு. கல்யாணம் பண்றாரு, குழந்தை பிறக்குது. அவங்க த்ரிஷாவை வந்துட்டு ஒய்ஃபா இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, என் குழந்தையை தொடாத, உன்னோட கேங்ஸ்டர் வாழ்க்கைய நீ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து முடிவு கட்டிட்டு ஒரு நார்மலான ஒரு நல்ல அப்பாவா, அப்பதான் என் பையனை தொடணும்னு சொல்லிடுறாங்க. நம்ம அஜித் சார் முடிவு பண்றாரு, தன்னோட பையனுக்காக நம்ம கேங்ஸ்டர் வாழ்க்கை வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் பண்ணிட்டு போறாரு. என்னன்னா, பையன் மேல சத்தியம் பண்றாரு. பையன் கிட்ட சொல்றாரு, நான் உன்னை வந்து தூக்கி வளர்க்க முடியாது, என்னோட பேச்சை நீ கேட்க முடியாது, உன் கூட நான் இருக்க முடியாது, ஆனா நான் வந்துட்டு போய் சரண்டர் ஆக போறேன், திருப்பி வரும்போது ஒரு நல்ல அப்பாவா வருவேன், ஐ லவ் யூ அப்பா நீ சொல்லுவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஜெயில போய் சரண்டர் ஆயிடுறாரு. 17 வருஷம் கழிச்சு தன்னோட பையனுக்கு 18 வயசு ஆகும்போது 18வது பிறந்த நாள் அப்ப வரேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பிறந்த நாளுக்கு அஜித் சார் ஜெயில இருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்து பையனை பார்க்கலாம்னு நினைச்சா பையனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது யாருனால அப்படின்னா, இப்ப கரண்ட்ல ஸ்பெயின்ல மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் இருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸ்னால ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது வந்து தெரிய வந்து அதுக்கப்புறம் அஜித் சார் மறுபடியும் பேடா மாறி என்ல அக்லியா மாறுறாரு. அர்ஜுன் தாஸ் யாரு, எதனால தன்னோட பையனுக்கு பிரச்சனை கொடுத்தாரு, அஜித் சார் அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸை என்ன பண்ணாரு, இவங்க 2 பேருக்குமான மோதல் தான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். படத்தோட லைனை பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிவர்சல் ஸ்டோரி தான். அப்பா பையன் சென்டிமெண்ட்டை வச்சு ஒரு கேங்ஸ்டர் படம் எடுத்திருக்காரு. கதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கதை தான். ஸ்கிரீன் பிளே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காரு. ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு ஹை மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்காரு. படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 2 மணி நேரம் 20 நிமிஷம் படம் போனதே தெரியல. அவ்வளவு ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரீன் பிளே கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு இயக்குனரா ஆதித்ய ரவிச்சந்திரன் ஜெயிச்சிட்டாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி ஒரு தலை ஃபேனா 100% இல்ல 1000% ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு தலை ஃபேன் எப்படி எல்லாம் பண்ணிருக்காரு, என்னென்னலாம் பண்ணிருக்காரு அப்படின்றத எண்ணில் வந்து பேசுவோம். இப்போ ஒரு படமா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, ஸ்டோரி ஒரு நல்ல ஸ்டோரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய டைலாக்ஸ், நிறைய பழைய படங்களோட டைலாக்ஸ் இதுக்குள்ள இருந்தாலும் புது டைலாக்ஸ் நிறைய இருக்கு. எல்லாமே வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் படத்துல இப்படி ஒரு பிலாசபியான டைலாக்ஸ் வந்து நான் வந்து பார்த்ததே கிடையாது. நான் உனக்கு ஒரு பிரச்சனையா வந்து நிக்கிறேன், என்னை பார்த்து நீ ஓடாத, என்னை எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், நம்ம முன்னாடி டெத்தே வந்து நின்னாலும் நம்மளோட கெத்தை விட்டுறக்கூடாது அப்படின்றதா இருக்கட்டும், அது ஒரு கேங்ஸ்டருக்கும் பொருந்தும், ஒரு பிலாசபியா எடுத்தா அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். அந்த மாதிரியான டைலாக்ஸ் வந்து இந்த படத்துல நிறைய இடத்துல வச்சிருந்தாங்க. அஜித் சாரோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். கேங்ஸ்டரா வந்துட்டு நடிக்கிறதால அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி, அதுவும் இன்டர்நேஷனல் டானா நடிச்சிருக்காரு. சாதாரண டான்லாம் கிடையாதுங்க, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு டான். ரெட் டிராகன் அப்படின்னா உலகத்துல தெரியாதாலே கிடையாது. அந்த அளவுக்கு வந்துட்டு ஜிபியு அப்படின்ற ஒரு வேர்ல்டை வந்து ஆதித்ய ரவிச்சந்திரன் கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். த்ரிஷா அவர்கள் பெரிய வேலை இல்லை, ஒரு சின்ன கீ மூமெண்ட், அவங்களாலதான் பிரச்சனை இருக்கு, பிரச்சனை நடக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க அதாவது படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சின்ன ஒரு கீ பாயிண்டா இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களுக்கு பெரிய வேலை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிம்ரன் இடையில ஒரு கேமியா அப்பீரியன்ஸா வந்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நடிச்சிட்டாங்க. அதாவது ஹீரோயினா நடிச்சு முடிச்சு ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நடிச்சுட்டாங்க. எல்லாரும் கூட நடிச்சிருந்தாலும் இந்த படத்துல ஒரு கேமியா அப்பீரியன்ஸா வந்திருந்தாலும் கூட மனசுல நிக்கிற மாதிரி தரமான ஒரு கேரக்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸை பத்தி சொல்லவே வேணாம். அவர் வந்து கைதி படத்துல நடிச்சு மிகப்பெரிய லெவல்ல பேசப்பட்டிருந்தாலும் அதற்கு அடுத்து நிறைய படங்கள் நடிச்சாரு, எதுவுமே வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகல.
இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு, வித்தியாசமான ஒரு நடிப்பை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சுனில் பிரசன்னா 2 பேரும் நடிச்சிருக்காங்க, பிரபு நடிச்சிருக்காங்க. சுனில் கூடவே இருப்பாரு, அவரும் ஒரு சூப்பரான ஆக்டிங்கை கொடுத்திருக்காரு, சின்ன சின்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அவரை சூப்பரா யூஸ் பண்ணியிருப்பாங்க. பிரசன்னா எதுக்குடா இருக்காரு, என்னடா இவரை வச்சு என்னடா பண்ண போறாங்க, வேஸ்ட் பண்ணிட்டாங்களோ, பாவம் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் தோணிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவரையும் கிளைமேக்ஸ்ல நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிரபு அவர்கள் இருக்காங்க, பெரிய கேரக்டர்லாம் கிடையாது. பிரியா வாரியர் இவங்களும் த்ரிஷாவும் கதைக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இவங்களும் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர், கீ பாயிண்டா இருக்காங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதுவும் ஒரு பாட்டுல வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. என்ன பாட்டு அப்படின்றத தியேட்டர்ல போய் பாருங்க. ஏன்னா வந்துட்டு என்னென்ன பாட்டெல்லாம் வந்து படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம இன்ட்ரோலயே கொடுத்துட்டோம். பட் எந்த இடத்துல வருது, அந்த பாட்டுல யார் இருக்காங்க அப்படின்றத மிகப்பெரிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓவரால் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் பக்கா உண்மையிலே வந்துட்டு ஜி பிரகாஷ் மிரட்டி விட்டாரு. 2 பாட்டு இருக்குங்க, ஓஜி சம்பவம், ஓப்பனிங் சாங் அஜித் சாரோட காட் பிளீஸ் யூ சாங் இருக்கு இல்லையா, 2 பாட்டுமே சூப்பரா இருக்கு. தியேட்டர்ல பார்க்கும்போது வெறித்தனமா இருக்கு. அஜித் சார் முக்கியமா இதை சொல்ல மறந்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங்ல மிரட்டி விட்டாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் அஜித் சாரோட ஒட்டுமொத்த 63 படத்திலையும், இந்த 63வது படம் இருக்கு இல்லையா, 62 படத்திலையும் இருந்த இன்ட்ரோவை விட இது ஒரு பெஸ்டான இன்ட்ரோவா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டும் மிரட்டி எடுத்துட்டாங்க. எல்லாரும் ஏங்கிட்டு இருந்த ஒரு டைட்டில் கார்டை வந்து ஆதிக் சார் வந்து கொடுத்திருக்காரு. உண்மையிலே வந்துட்டு இன்ட்ரோ, ஒவ்வொரு இன்ட்ரோ, நிறைய இன்ட்ரோ இருக்கு படத்துல. இதுல எக்ஸ்பெஷலி வந்துட்டு ஓப்பனிங்ல கொடுத்த இன்ட்ரோ பயங்கரமா மிரட்டலா இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரோ வந்துட்டு ஒவ்வொரு சீனும் இன்ட்ரோ தான். அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சீனும் வந்து முதல் காட்சி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மிரட்டி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி படத்தோட மற்ற விஎஃப்எக்ஸ் ஒர்க்கா இருக்கட்டும், சவுண்ட் ஒர்க்கா இருக்கட்டும், முக்கியமா காஸ்டியூம் ஒர்க் பயங்கரமா இருந்தது, தாறுமாறா இருந்தது. எல்லா காஸ்டியூமே சூப்பரா, எல்லாருக்குமே சூப்பரா இருந்துச்சு. அஜித் சாருக்கு மட்டும் இல்ல, ஹோல்சமா படத்துல நடிச்சிருந்த எல்லோருக்கும் கொடுத்த காஸ்டியூம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் தாண்டி கேமரா ஒர்க் கண்டிப்பா சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா ஃபைட் சீன்ல ஒர்க் பண்ணிக்கக்கூடிய அந்த கேமரா ஒர்க்கா இருக்கட்டும், ஃபைட் சீனா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறா சூப்பரா இருந்தது. அதே மாதிரி புலி சாங் அது யூஸ் பண்ண இடம் நல்லா இருந்துச்சு. உண்மையிலே வந்துட்டு அந்த ஒரு பாட்டை வச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அவரை டார்க்கியை நடிக்க வச்சதும் அந்த பாட்டுல யூஸ் பண்ண விதமும் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஹோல்சமா ஒரு பக்காவான மேசிவான, ரொம்ப நாள் கழிச்சு எந்த கவலையுமே இல்லாம ஒவ்வொரு சீனும் படம் ஸ்டார்ட் பண்ணுறது எண்டு வரைக்கும் கை தட்டி கத்தி கூச்சல் போட்டு பார்க்கக்கூடிய ஒரு ஏகே படம் தான் இது. தயவு செஞ்சு ஜெனரல் ஆடியன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து படத்துல அப்பா பையனுக்கான சென்டிமெண்ட் போர்ஷனும் இருக்கு. அதே மாதிரி சென்டிமெண்ட் போர்ஷனை தாண்டி அஜித் சார் ரொம்ப நாள் கழிச்சு இறங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஒரு சூப்பரான படம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். மிரட்டி விட்டுட்டாங்க. முக்கியமா இந்த படத்தோட ரெஃபரன்ஸுங்க, எங்கதான் இந்த பையன் இத்தனை நாள் இருந்தாருன்னு தெரியல. ஆதிக் ரவிச்சந்திரன் எப்படிதான் இப்படி யோசிக்கிறாருன்னு தெரியல. ரெஃபரன்ஸ்ல பிரிச்சு மேய்ச்சிட்டாரு. அஜித் சார் நடிச்ச ஒவ்வொரு படம், 62 படம் நடிச்சிருக்காரு இல்லையா, எல்லா இடத்துலயுமே இருக்குங்க. அதாவது ஒரு இடத்துல கூட அந்த ரெஃபரன்ஸ் வந்து திணிச்சிருக்க மாதிரி இல்லை. அதுதான் ஒரு பெரிய விஷயம். படத்தோட கோர்வையா அந்த ஒரு படத்தோட ஃப்ளோலயே வந்துட்டு ஒவ்வொரு ரெஃபரன்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் அதான் 62 படமும் முடிஞ்சுங்க. மங்காத்தாக்கு அப்புறம் மங்காத்தா படம் மாதிரி இல்லையே, மங்காத்தா படம் மாதிரி இல்லையே எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் வேலை இல்லை. அதை விட ஒரு பெரிய படம் பண்ணிட்டா பாருங்கன்ற மாதிரி தான் இருக்கு. தியேட்டரு பட்டாசா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. சரி, இவ்வளவு தூரம் பிளஸ் சொல்றியே, படத்துல மைனஸ் எல்லாம் கிடையாதா, ரொம்ப ஓவரா ஹைப் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா 95% வந்து படத்துல பிளஸ் தாங்க. அதாவது லாஜிக்லாம் பார்க்க மாட்டேன், மேஜிக் இருந்தா போதும். படம் என்ன 2.5 மணி நேரம் என்டர்டைன்மெண்ட் பண்ணா போதும்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு சூப்பரான ஒரு படம், பக்காவான படம். மற்றபடி அஜித் ஃபேன்ஸுக்கு இதுதான்டா படம் அப்படின்னு தோணும். இது வரைக்கும் இப்படி ஒரு படம் அஜித் ஃபேன்ஸுக்கு யாருமே கொடுத்தது இல்லை. அப்படி ஒரு படத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ மைனஸ் அப்படின்னா இந்த படத்தோட சென்டிமெண்ட் போர்ஷன் தாங்க. 100% ஒர்க் அவுட் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஒரு 50% ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதாவது அஜித்துக்கும் அவரோட பையனுக்குமான அந்த போர்ஷன் ஒர்க் அவுட் ஆயிருக்கே தவிர த்ரிஷாமோட சென்டிமெண்ட் போர்ஷன் வந்து எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தோணல. மற்றபடி மைனஸ் அப்படின்னா லாஜிக் தான் நம்ம பார்க்க வேண்டியது இல்லையே, இது மேஜிக் இருக்கக்கூடிய ஒரு படமே. அது எனக்கு தோணுச்சு. புலி சாங் யூஸ் பண்ண அந்த ஒரு சேசிங் காட்சிகள் வந்து பெருசா லாஜிக் இருந்த மாதிரியும் தெரியல, பெருசா ஃபோக்கஸ் பண்ண மாதிரியும் தெரியல. பட் அது வந்து உறுத்தல. இந்த 2 விஷயம் மைனஸா இருந்தாலும் படத்துல அது உறுத்தாது. டோட்டலா ஃபேமிலியோட ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 தடவை கூட பார்க்கலாம். அப்படி போர் அடிக்காத ஒரு படத்தை வந்து ஆதி கொடுத்துட்டாரு. மாமே நீ ஜெயிச்சுட்ட மாமே, சூப்பர் படத்தை கொடுத்துட்ட. என்ன மாதிரியான சம்பவம் பண்ண போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படத்துக்கு நம்ம ரேட்டிங் அப்படின்றது 5 out of
4.5 கொடுக்கலாம். இந்த 0.5 கூட கம்மி பண்ணது வந்து இந்த சின்ன மைனஸ்க்காக தான். இல்லைன்னா நான் வந்துட்டு 5 out of 5 கொடுப்பேன். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, தியேட்டர்ல போய் பாருங்க. நம்ம சேனல்ல போய் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.